அனைவருக்கும் வணக்கம். மதிபாபு என்கிற தங்கவேல் மதிவர்மன், காது கேளாத மாற்றுத்திறனாளி. சென்னைக்கு நமக்கு வெள்ளூர்கோட்டை பின்பக்கம் நுங்கம்பால கடை வச்சிருக்கேன் நான். இப்போ நான் போன தடவை வீடியோ போட்டிருந்தேன். அந்த டிங்கர் ஷாப்லேருந்து இப்போ நான் பெயிண்ட் கடைக்கு வந்துங்க. பெயிண்ட் ஷாப் வண்டியை இப்போ லேம்படா ஸ்கூட்டர் ஒன்று பெயிண்ட் அடிச்சு ரெடி பண்ணியிருக்கேன் நான். அது ஏற்கனவே நான் செயின் பேஸ் பண்ணி பவர் கோட்டிங் பண்ணி எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி அதை ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர் நான் சொல்கிறேன், ஓகே மதி இப்போ நான் வண்டியை பெயிண்ட் அடிச்சு கொடுன்னு சொல்கிறாரு. கஸ்டமர் என்ன சொல்கிறான் அதுக்கேற்ற மாதிரி செய்ய முடியும். என்னுடைய விருப்பப்படி என்ன அதிகம் செய்யப்படும். இப்போ வந்து இந்த வண்டிக்கு வரல நான். இப்போ இதுக்கு என்னுடைய இருசக்கர பகுதிப்பாக்கும் சங்க தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் பொருளாளர் கழக நிர்வாகிகள் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மற்றும் சமூக வலைதள நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உறவினர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னை ஈண்டெடுத்த தாய்மார்களுக்கும் என்னுடைய பெயிண்டர் திங்கர் பத்திரகார் மற்றும் எலக்ட்ரிஷியன் அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த வண்டிக்கு ஒரு திருக்குறளை சொல்லான்னு ஆசைப்படுற ஐயன் வள்ளுவனுக்கும் தமிழ் அன்னைக்கு சொல்லான் நான். இல் வாழ்க்கை என்ற அதிகாரத்திலிருந்து இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்றா துணை. தமிழ் அன்னைக்கு வணக்கம், நன்றி வணக்கம். இப்போ வண்டியை பத்தி வரலானுங்க. இப்போ நான் வந்து பெயிண்ட் வந்திருக்கேன் சார். நான் இப்போ ஐயா இப்போ என்னடனா இப்போதான் லேம்பரட்டா இது. ஓகே, இது வந்து செயின் பேஸ் பண்ணி பவர் கோட்டிங் பண்ணி பண்ண வண்டி. இப்போ என்ன பண்ணாது பெயிண்டரு மொத்தம் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தாச்சு. இப்போ ஃபுல்லாக டெல் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பிரேம அடிப்பார், பிரேம அச்சு பட்டி போடுவார். இப்போ அது எப்படி நான் காமிக்கப்பாங்க இது பாங்க. நேற்று திங்கரை காமிச்சேன் நான் போன தடவை. இப்போ எலக்ட்ரிஷியன் காமிச்சாச்சு. இப்போ பெயிண்ட் பாங்க, இதை செயின் பேஸ் பண்ணி பவர் கோட்டிங் பண்ணது உள்ள. இப்போ இதை பாங்க, இதான் பெயிண்டர் என்ன பண்ணார் ஃபுல்லாக பட்டி போட்டு தேய்ச்சி பில்லர் பிரேமல் வச்சு ஸ்வேஸ் கலர் வச்சு பில்லர் வச்சு பட்டி போட்டுருக்காரு. வேலை சுத்தமாக செஞ்சு கொடுப்பாரு எங்கள் பெயிண்டரு இவரு. ஓகேவா சொல்லுவாங்க. இது மக்காடு, இது ஹார்ன் காசிங். இது ஓகே, உள்ள இந்த கலர் வச்சு ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருப்பேன் நான். இப்போ அந்த வண்டி தான் அது. இப்போ வந்து கலர் அடிக்க சொல்ற கஸ்டமரு. ஹார்ன் காசிங்கு, 2 ஃபுட் ரெஸ்ட்டு, டூல் பாக்ஸு, மூடி, இது வந்து ஏரிங் டேங்க்கு, மூடி, டாப்பு இருப்பாங்க. இது ஃப்ரண்ட் வீல் ட்ரம்மு, அது வந்து ஸ்டெப்னி ஸ்டாண்டு, ஃபேன் கவர் மட்டும் ஓடு. இந்த மாதிரி தான் பீஸ் பீஸாக பிரித்து கொடுத்தா அலைச்சல். அதுக்கும் ஓடியாடுறது பெயிண்ட்டு டிங்கரு பெட்ரோல் காசு அங்கேருந்து ஓடியாரு. இப்போ பெயிண்ட் கிட்ட உட்காந்து ரெடி பண்ணுங்க பாங்க, பார்த்துங்க இதை. ஓகேவா, இப்போ வந்து ஃப்ரேம் இது நான் பெயிண்ட் நான் வேணா வச்சோண்ணா அது. இப்போ இவர் தான் சார் பெயிண்ட் சார், இவதான் அண்ணா பெயிண்டர் அண்ணா இவதான். வணக்கம் வணக்கம் அண்ணா. இப்போ வந்து இந்த வண்டி லேம்படா மெக்கானிக்கு நான். இப்போ இந்த வண்டியை எப்படி பண்ணுறீங்க என்ன? ஏன்னா இவர் இந்த பெயிண்டர் அண்ணா தான். இந்த வண்டிக்கு நம்ம பெயிண்டருக்கு வண்டிக்கு பெயிண்டர் தான். இப்போ வேலை சுத்தமாக செஞ்சு கொடுப்பாரு. ஓகேவா, இவர் வந்து கார் பண்ணிட்டு போனார். காரு அது வந்து தீனதை கடை வச்சிருந்தாரு. இப்போ கடைக்காது. இப்போ நீங்கள் வந்திருக்காரு. இப்போ இதான் சார் விஷயம். நன்றி. இவர் தான் பெயிண்டர் அண்ணா. ஒரு யாரும் இல்லை. இப்போ நான் கூட இருப்பேன். அண்ணன் பண்ணுவார், வேலை சுத்தம். நன்றி 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 நன்றி. அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து இன்ஸ்டாகிராம் மற்றும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அன்பான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். இதுப்பாங்க இப்போ இந்த சைட் ஷீல்டு கலரு, இந்த ஒரிஜினல் கலர், இந்த கலரு ஓகேவா. இப்போ வந்து இந்த கலர் வந்து கஸ்டமர் பெயிண்ட் அடிக்க சொல்றாரு. இதை பெயிண்ட் அடிக்க சொன்னாரு. இதை இப்போ நான் சேல் பேக் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சிருக்கேன் நான். சப்போஸ் கலர் வேணா இதுதான் பவுர் கோடிங். இதுப்பாங்க இந்த ஷீல்டு வந்து பவுர் கோடிங் பண்ணது. இது சரில பவுர் கோடிங் தான் பண்ணணும். உள்ள பிரேம் அடிச்சுட்டு இந்த கலர் அடிப்பார் அவரு. ஓகே, இதான் பெயிண்டர் வேலை பார்த்துங்க. ஓகே.